மன்னிச்சிரு ரஞ்சனி. நீ என்ன காதலிக்கிறேன்னு கூட புரிஞ்சுக்காம உன்னை கூட கூட்டிட்டு போய் என் நிச்சயத்துக்கெல்லாம் உன்னையே செலக்ட் பண்ண சொல்லி உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. நீ ரொம்ப நல்லவ ரஞ்சனி. ஆனா நான் தான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. இப்ப என் மனசு முழுக்க நீதான் இருக்க. இப்ப ஏதாவது அதிசயம் நடந்து இந்த கல்யாணம் நின்னு நீ எனக்கு கிடைக்க மாட்டியான்னு என் மனசு துடிக்குது. என்ன இந்த பசங்க போன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க? ஒருவேளை அவனுங்களுக்கு தகவல் எதுவும் கிடைக்கலையோ? ஐயோ இல்ல, அப்படி அவனுங்களுக்கு தகவல் எதுவும் கிடைக்கலனா அப்ப ரஞ்சனி கமலேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? ஐயோ நினைச்சு பார்க்கவே முடியல. இல்ல, இப்படி யோசிச்சுட்டு இருந்தா ஒன்னும் ஆக போறதில்ல. இப்பவே கிளம்பலாம். என்ன ஆனாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். என்னால ரஞ்சனி யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. சீனு, எங்க போற? நீ போறன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்க நிலைமையில நீ எங்கேயும் போக கூடாது. எங்கேயும் போவேனா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. முடியாதுன்னு அவ என் மேல உயிரியே வச்சிருக்கா. நானும் அவன் மேல உயிரா இருக்கேன். அவளை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க நான் விடவே மாட்டேன். எனக்கு புரியுதுன்னு நீ எதுக்கு இப்படி பயப்படுறன்னு. அந்த கமலேஷால எனக்கு ஒன்னும் ஆகாத. நீ ஒன்னும் கவலைப்படாத. சீனு, உனக்கு கமலேஷா தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும்னு. எல்லாமே. எனக்கு எல்லாமே தெரியும். என்ன கத்தியால குத்துனது நீதான்னு கூட எனக்கு தெரியும். சீனு, அது நீதான் எனக்கு தெரியாதுடா. ஏன்னா நீ மூஞ்சியை மூடிட்டா உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னா? உன் கூட உன் நிழலாவே இத்தனை வருஷம் வாழ்ந்து வந்த நானு. உன் நிழலை வச்சே நான் சொல்லுவேன் அது நீதான்னு. சீனு, சத்தியமா சொல்ற, எனக்கு நீனு தெரியாதுடா. என்ன நம்புடா. அண்ணே, இதெல்லாம் நீ சொல்லணுமா? எனக்கு உன்னை பத்தி தெரியாதா அண்ணே? இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீயே யாருக்கிட்டையும் சொல்லாத. குறிப்பா அன்னிக்கிட்ட சொல்லாத அண்ணே. அவங்க பயந்துட போறாங்க. அண்ணே, நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணன்னு எனக்கு தெரியும். நீ ஆள்கிட்ட போன் பேசினல்ல, அப்ப நான் கேட்டேன்ன. நீ இதெல்லாம் இப்படியே மறந்துருன. அண்ணா, எதுக்குன்னு நீ எழுதிட்டு இருக்க? இங்க பாரு, நான் ரஞ்சனிக்காக மட்டும் போகல, எனக்காகவும் தான் போறேன். என்னால
ரஞ்சனி இல்லாம வாழ முடியாது. எனக்கு அவ வேணும்னு. நான் அவளை காதலிக்கிறேன். நான் இப்ப கிளம்புறேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. வரேன். சீனு, வயசுல உன்னோட நான் பெரியவன் தான். ஆனா மனசளவுல நீ ரொம்ப பெரியவன் தான்.